Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, Social Talk. இன்றைய சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர்கள் விக்கல்ஸ் குழுவினர். விக்கல்ஸ் குழுவினரின் பல ரீல்கள் சர்வசாதாரணமாக 2.5 கோடி பார்வையாளர்களை சென்றடைந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த குழுவினரின் அசாத்தியமான படைப்பு திறன். சார், உங்களுக்கு ஃப்ரீயா கிரெடிட் கார்டு சாங்க்ஷன் ஆயிருக்கு. கிரெடிட் கார்டு கிடைச்சா நான் ஃப்ரீயா இருக்க மாட்டேன். சார், நீங்க கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா க்ளோத்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்ல 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் க்ளோத்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வாங்கணுமே, நான் தான் வாங்க மாட்டேனே. பை. இந்த குழுவின் முக்கிய தூண்களான விக்ரம், ஹரி, சிபி, ஆதித்யா ஆகிய 4வரும் தாங்கள் இணைந்தது எப்படி என்பதை பற்றியும் இந்த துறை தங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் பெற்று தந்திருக்கிறது என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Chai with Chitra, Social Talk. வணக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களை எப்படி சேர்ந்தீங்க அதை சொல்லுங்கள் சார். நான் விக்கல்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் 2019 ஆரம்பித்தேன் சார். அதில் இவன் ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி நடிக்க வாய்ப்பு வேணும்னு சிபி கேட்டான். நான் பரவாயில்லையே ஃப்ரீயாக வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போ எதுவும் பெரிய இதுலேன்னு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோ பண்ணேன். அப்புறம் சினிமா கம்பெனியில் வாய்ப்பு கேட்குற மாதிரி இது கூட வாய்ப்பு கேட்குறாங்க. ஆமாம். அப்புறம் 2021 இவனோட ஃப்ரெண்டாக இவன் இன்ட்ரடியூஸ் ஆனான். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக உள்ளே வந்தான். அப்போ எங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னாடா உங்களுக்கு தேவை நீங்கள் கேட்கலாம், லைட்டு பிடிக்க 4 பேர் தேவை, அதில் ஒருத்தனா அவன் வந்தான். அப்புறம் 2021 இவரும் ஸ்டாண்டப் காமெடி ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அது வழியாக ஸ்டாண்டப் இல்லை, அதில் ஆகலை. அதுக்கப்புறமா எடிட்டிங் தெரியும்னாரு. அப்புறமா உள்ளே வந்து அப்படியே நாங்கள் 4 பேர் ஒரு கோர் டீமாக அப்படியே ஃபார்ம் ஆகிட்டோம் 2021. 2022 அப்படியே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சு அப்படியே ஆகிட்டோம் சார். நீங்கள் படிக்கும்போது என்னவான ஐடியா இருந்தது உங்களுக்கு? படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். அதுக்கப்புறம் லா முடிச்சிருக்கேன். அருமை. காலேஜ்லேயும் நாடகம் இதெல்லாம் பண்ணி ஸோ எப்படியாச்சும் சினிமாக்குள்ளே போகணுன்னு தான் ஆசை. யூடியூப் வந்து நான் நடுவில் ஸ்டாண்டப் காமெடி ஸ்டேஜ் ஷோஸ் நிறையா பண்ணிட்டுருந்தேன். ஸோ எனக்கு ஃபேம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நம்மளே ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி அப்படியே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது 2019 விக்கல்ஸ். ஆக நடிப்பு தான் கோல். ஏதாச்சும் ஒரு வகையில் உள்ளே போயிடணும் சார், அவ்வளோதான். எழுதுவேன், நடிப்பேன், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணிடலான்னு இருந்தேன். இப்போ நடிப்புக்கான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேர்ந்தது நீங்கள் உங்கள் பிரின்சிபலாக என்ன ஆசைப்பட்டீங்க? நான் வந்து லைக் இன்ஜினியரிங் முடித்தேன் சார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லைக் இன்ஜினியரிங் படிக்கும் போது தான் எனக்கு நடிப்பு மேலே ஆசை வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அந்த வேலை பார்க்குறது இல்லை. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேட ஆரம்பித்தோம். அப்புறம் நானும் இவனும் கோயம்புத்தூர் ஒரு சேனல் வச்சுருந்தோம், பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் நான் சென்னை வந்துட்டேன் சார். சென்னை வந்துட்டு அப்புறம் விக்ரம் நாட்டை ஜாயின் பண்ணேன். எனக்கு அதான் ஆக்டிங் தான். ஸோ ஃபுல்லாக நான் அதுக்கு முயற்சி தான் பண்ணுறேன். ஸோ சரி, நமக்கும் ஒரு கண்டென்ட் எழுதுமெண்ட்டு கான்டென்ட் ரைட்டிங்கும் பண்ணேன். ஐ மீன் கான்டென்ட் க்ரியேஷனும் பண்ணேன். அந்த சேனல் என்னவா இருந்தது? அது சேம் ஹியூமர் காமெடி ஸ்கெட்ச் தான் சார். ஸோ காமெடி கண்டென்ட் இருந்து இந்த ரீல்ஸு பெருசாக எடுத்து அந்த மாதிரி பெரிய ரீல். ஆமாம், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பெருசாக பண்ணிருப்போம். அப்புறம் பொருளாதார ரீதியாக அந்த சேனல் எதுவும் எங்களால் முடியலனால அப்படியே கைவிட்டோம். இன்டர்வியூ தர மாதிரி பொருளாதார கைவிட்டோம். அதை கைவிட்டு அப்புறம் விக்ரமனோட சேர்ந்தோம். அப்புறம் ஆக்டிங் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது, அப்படியே பண்ணிருக்கோம் சார். அடுத்து வந்தவர் தான் இவரா? ஆமாம் சார். கோயம்புத்தூர் வாங்க சார். சரி, கோயம்புத்தூர் வந்து அங்கேயே 2-3 யூடியூப் பரவாயில்ல சொல்லுங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் சந்திச்சு அங்கேயே ஒரு நல்லா சகஜமாப்பா தான். அங்கேயே 2-3 யூடியூப் சேனல்ஸ் யூடியூப் சேனல் அங்கேயே போயிட்டு அதுக்கப்புறம் நானும் இவெல்லாம் சேர்ந்து ஒரு
ஒரு யூடியூப் சேனல் ஆடிஷன் போகும்போது இவனை மீட் பண்ணேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே இது பண்ணிட்டு தான் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக அதை ப்ரொடக்ஷன் காஸ்ட் யாரும் இல்லை, அதனால் மூவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நாங்களே அங்கே பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டுருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டம்மி ஆடிஷன்ஸ் வரும். சும்மா நாச்சுக்கு ஆடிஷன் வைக்கிறோம் வந்து இது பண்ணிங்கன்னா இந்த படத்தில் உள்ள போயிடுவீங்க அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு எதுவும் தெரியாது, ஒரு ஆர்வ கோளாறுல படம் நடிக்க போகணும், ஆக்டிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டம்மி ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு ஆடிஷன் கூப்பிட்றாங்களா? ஆமாங்க, பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் ஆடிஷன் நடக்கும். நாங்கள் அதுக்கு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்து பண்ணிட்டுருப்போம். அப்போ ஒன்றும் தெரியாது இல்லைங்க ஸ்டார்டிங்கில். என்னெல்லாம் நடிச்சு காட்டுவீங்க? நாங்கள் அங்கேயும் நடிச்சு காட்டுவோம். அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் தான் ஒரு ஆடிஷன். அது பார்த்தீங்கன்னா யாழ் நின்றுருக்காங்க, என் லவ்வரோட மாமா பையன் கூட வந்திருக்காரு. அதுக்கு நான் வந்து கோவப்படாமல் பேசி அவங்கள திருப்பி தாட்டி விடுவேன். நான் நார்மலாக கோவப்படாமல் தான் பேசி தாட்டி விடுவேன். அவங்க மாமா பையெல்லாம் கூட வந்திருக்கேன். சும்மா அது ஒரு சீனாக பண்ணி காமி அப்படின்னாங்க. பண்ணி காமிச்சா நீங்கள் செலக்ட்டு, அடுத்த வாரம் படம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கே போடாக்கிட்டே தெரியல. அந்த மாதிரி நிறையா அன்றைக்கி என்ன நடிச்சிங்க என்னென்ன இருக்கா? நான் ஒரு இது நடித்தேன், அவங்க பல்ல வெறிக்கிட்டே தான் பேசணும் அப்படின்னாங்க. பல்ல இருக்கணும், அவனை சிரிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி பண்ணி காமிச்சேன். பல்ல வெறிக்கிட்டு மாமா பையன் வந்திருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணி காமிச்சேன். நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணி காமிச்சா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி ஒரு 5 பேர் எல்லாம் கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் போய் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு தெரியாமல் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வழியாக இருந்துச்சு. அப்புறம் இவன் சென்னை வந்துட்டான், நானும் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வேற ஒரு யூடியூப் சேனல் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அங்கேயே போய் நானும் சேர்ந்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அங்கேருந்து வெளியே வந்தோம். அதாவது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சேனல் போனோமா அந்த சேனல்லேருந்து வெளியே வந்துடுவோம், இல்லை சேனல் ஆஃப் ஆயிரும். அப்புறம் கடைசியாக இவர் யாரோட கான்டாக்ட் இருக்குது, யாராச்சும் கான்டாக்ட் இருக்கா அடுத்து அங்கே போகலாம் அப்படிங்கிறது விக்ரம்னா கான்டாக்ட் தான் இருக்கும்னா. அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படின்னு இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சேனலுக்குள்ளே வந்தோம்னா ஒன்று சேனல் திவாலாயிரும், இல்லை நாங்கள் சேனல் விட்டு வெளியே வந்துடுவோம். எதுனாலும் தெரியாது, ஆனால் நாங்கள் உண்மையாக தான் உழைப்போம். இப்படி ஒரு மித்து இருக்குது. இவங்க கூட ஃபஸ்ட்டே சொல்லிடும்னா பரவாயில்லடா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி சேனல் ஆஃப் ஆச்சு. 2 பேர் உள்ளே வந்ததுங்க. எப்படி அவ்வளோ தைரியமாக 2 பேரையும் அணைச்சிக்கிட்டீங்க? எனக்கு இந்த மாதிரிலாம் யாராவது சொன்னாங்கனாலும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை, வாங்கடா அப்படின்னு தான் இருந்துச்சு. நடுவில் இவனுங்க வந்தோடனே இவனுங்க சொல்லி வச்ச மாதிரி நடந்துச்சு. ஒரு 2-3 வீடியோவில் எனக்கு என்னென்னா சார், நான் சாலிகிராமம் அந்த ஏரியாவில் இருக்குன்னா நிறைய சினிமா ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி சார். சினிமாவில் இந்த ஏடியா இருக்காங்களா சார், அவங்க வந்து ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பெக்டில் எனக்கு 4-5 அட்வைஸ் கொடுத்துட்டாங்க சார். என்னென்ன லைட்லாம் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்ன்ட்டு. இதை நம்பி நாங்கள் கொஞ்சம் லைட்டிங்கு கேமராக்கெலாம் செலவு பண்ணி 2-3 வீடியோ எடுத்து கொஞ்சம் சேனல் திவால் ஆச்சு எனக்கும். சரி அப்புறமா அதை கொஞ்சம் ஆற போட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டைமில் 2-3 வெப் சீரிஸ் ரைட்டிங்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ குழுவாக உட்காந்து ரைட் பண்ணிட்டுருப்போம் தினமும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்புறமா இவன் தான் வந்து சொன்னான், அப்படியே என்ன சொல்கிறது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு சேனல், ரீல்ஸ் போடலான்னு சொன்னான். எனக்கு என்னென்னா சார், நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் வந்து 2016 முடிக்கிறேன் காலேஜ். அப்புறம் நாடகம்லாம் பண்ணிருக்கும்போது என்கிட்ட நிறைய என்னோடய சீனியர்ஸ்லாம் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, காசு தர மாட்டாங்க, பட் நிறையா எழுதி வாங்கிக்குவாங்க, ஐடியாஸ் கேட்பாங்க, நம்மளும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பீரியடாக இருக்கும்ல ஸ்டார்டிங்கில். அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணன் வரேன் அப்புறம் தம்பியை கூட்டிகிட்டு வரோம் நம்ம தான் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. எனக்கு இவனுங்க என் கூட இருக்கும்போது எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் கடைசியில் அந்த மாதிரி நம்மளும் ஆயிடக்கூடாதே, என்ன சொல்கிறது, நான் இவனுங்க ஏமாத்திடக்கூடாதுன்றது ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது காசு இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குன்னா இருக்கட்டும், இல்லைனா தனியாக நம்ம ஏதாச்சும் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், இவனுங்களை நம்ம பின்னாடி கொண்டு வந்து இது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன சொன்னேன், ஏன்னா இவனுங்களும் சுற்றி என்கிட்டயே இருக்கானுங்க. எல்லாம் சேரும்போதே ஒரு டிஸ்க்ளைமரோட தான் இருக்கீங்க போல. ஆமாங்க, கவுண்டர். ஆமாம், அதனால நான் என்ன சொன்னேன், 100 நாளைக்கு 100 ரீல் போடலாம்டா, இந்த 100 ரீலில் ஏதாச்சும் வாழ்க்கை மாறுச்சுன்னா மாறட்டும், இல்லைன்னா நான் போய் ஏதாச்சும் படத்தில் ஏடியா கீடியா வேறு ரூட் எடுப்போம், யூடியூப் கிளிக் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அந்த 100 நாளைக்குள்ளே எல்லாம் கிளிக் ஆகி நாங்கள் அப்படியே இதாகிடுச்சு சார். அதுக்கு முன்னாடி அவர் எங்கே வந்து சேர்ந்தாருன்னு விசாரிச்சுப்போம். 2021 அந்த ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்ச டைமில் ஸ்டாண்டப் காமெடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு அந்த ரிலீஸ் ஆன டைமில் ஓப்பன் மைக்ஸ் நடக்கும் ஸ்டாண்டப் காமெடிக்கு. அதில் விக்கல்ஸ்லேருந்து ஓப்பன் மைக் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் விக்ரம் ப்ரோ பழக்கமானார். ஸோ அப்போ அப்படி அடுத்து அந்த செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ இவர் வந்து எடிட்டர் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ அதுக்கு கேட்டிருந்தேன் நான், ப்ரோ நான் வேணால் எடிட் பண்ணவா அப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூவில் நான் வரேன்றதே தெரியாது, சும்மா ஜூமில் இது நடந்துச்சு. அப்போ மிலிட்ரி நீனே இங்கேன்ற மாதிரி, ஆமாம் ப்ரோ நான் எடிட்டும் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி அப்போ ரிமோட்டாக எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே என்னோடய நேட்டிவ் மதுரை. ஸோ அப்போ லாக்டவுனில் இருந்தனால மதுரையிலேருந்து எடிட் பண்ணி இது பண்ணியிருந்தோம். அப்போ அதான் அடுத்து ஒரு இது சைக்கோ கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோ அப்போ தான்
அது நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றப்ப அப்போ அப்படியே சென்னை வந்தது. ஸோ அதுக்கடுத்து அப்படியே ட்ராவல் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சு. அப்போ அதான் எடிட்டராக இருந்தேன். அதுக்கடுத்து வந்து ப்ரோ நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுவேன். ஓ சினிமாட்டோகிராஃபியும் பண்ணுவீங்களா? அப்புறம் வராது எல்லாமே அவர் பண்ணுவார். அதனால நல்லதாக போச்சு. கூடவே ராசா அப்படின்னு அவரை உட்கார வச்சுட்டான். பட் அவர் தான் ஒரு மாதிரி சிமெண்ட் மாதிரி டீமை ரொம்ப என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் லேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஆமாம், டக்குன்னு அவர் வந்து ஒரு பேக் போன் மாதிரி நின்றுட்டார். எடிட்டிங், கேமரா, டெக்னிக்கலாக என்ன டவுட் வந்தாலும். ஆமாம், அதனால் அவர்கிட்ட திருப்பி எப்பா நீயே பண்ணிக்கோப்பா இதெல்லாம் அப்படின்னு விட்டுட்டோம். அதனால் அப்படியே நாங்கள் 4 பேரும் நல்ல டீமாக அப்படியே அங்கேருந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்றது வந்து எப்போலேருந்து இங்கே பாப்புலராக இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 வருஷமாக தான் சார் இந்த டிஜிட்டல் ஸ்டாண்டப் காமெடின்றது பாப்புலராக இருக்குது. அதுக்கு முன்னாடி பட்டிமன்ற பேச்சாளர்கள் அந்த மாதிரி அதோட ஒரு சாயலில் நம்ம நிறையா பண்ணிருக்கோம் நம்ம கல்ச்சராகவே. ஞான சம்பந்தம் சார் வந்து காமெடி இதுன்னு ஒன்று வச்சுருந்தார். அதுலேருந்து வந்தவங்க தான் மதுரை முத்து சார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த ஸோ இருந்திருக்கு. பட் இந்த டிஜிட்டல் ஸ்டாண்டப் காமெடின்னு வந்து இந்த ஒரு கமர்ஷியலைஸ் ஆனது இப்போ நாங்களாம் பண்ணிருக்கிறது ஒரு 12 இயர்ஸாக இருக்கும். மும்பை, டெல்லி மேஜர் சிட்டிஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக இங்கே கார்த்திக் குமார், எஸ்ஏ இவங்கெல்லாம் ஒரு பேட்ச் ஆரம்பித்து அவங்களும் சென்னை தமிழில் பண்ணல, இங்கிலீஷில் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா போகிறாங்க. அந்த இப்போ இருக்கிற மேஜர் காமிக்ஸ் எல்லாமே அப்போது ட்ரையல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே கார்த்திக் குமார் சார், எஸ்ஏ எல்லாருமே அப்படியே டெவலப் ஆகி வராங்க. ஸோ அதான் இது 12-13 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அவங்க தான் ஆனால் ஃபஸ்ட்டு பேட்ச், அவங்க தான் ஓப்பன் பண்ணது. ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க தான் க்ரியேட் பண்ணுறாங்க. தமிழில் ஸ்டாண்டப் காமெடி வந்து தங்கிலீஷ் காமெடின்னு ஒரு காமெடி கிளப் க்ரியேட் ஆச்சு. மிஸ்டர் அண்ணாமலைன்னு ஒருத்தர், அப்புறம் ஜெகன் கிருஷ்ணன், அப்புறம் சொக்கலிங்கம், மாரசாமி, எனக்கு தெரிஞ்சு இவங்க முன்பு இன்னொரு கேரக்டர் நான் பேர் மறந்துட்டேன். அவங்க வந்து தமிழில் ஸ்டாண்டப் காமெடி வரணுன்னு தங்கிலீஷ் காமெடின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழில் ரீஜனல் ஸ்டாண்டப் காமெடி ஸ்லோவாக பில்ட் ஆகுது. 2016-17 கிட்ட தமிழில் அப்போ தான் ஸ்டாண்டப் காமெடி இது தனியாக வந்து பண்ணுறாங்க. கலக்கப்போது யார் அதெல்லாம் இல்லாமல் சொல்லுவேன். அப்புறமா நான் உள்ளே வந்தது 2018. அந்த பீரியடில் நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது இங்கிலீஷ் தான் மேஜராக இருக்கும். 10 பேர் பர்ஃபார்ம் 9 பேர் இங்கிலீஷில் இருப்பாங்க, நான் ஒருத்தன் தமிழில் பண்ணிட்டுருப்பேன். இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இங்கிலீஷு காணோம், வெறும் தமிழ் காமெடியன்ஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி. ரீஜனலாக தமிழ் ஸ்டாண்டப், குஜராத்தி ஸ்டாண்டப், கன்னடா ஸ்டாண்டப், மராத்தி ஸ்டாண்டப்னு ரீஜனலாக இப்போ இது நல்லா பில்டப் ஆகிட்டுருக்கு சார். ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்டப் காமெடியுடைய மந்த்ரா என்ன? ரிஹர்சல்ஸ் தான் சார். நாங்கள் இங்கே ஓப்பன் மைக்குன்னு சொல்கிறதே வந்து எழுதிடுவோம். அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு 10 ஜோக் எழுதணுன்னா 2-3 தான் எனக்கு தெரிஞ்சு 3 நாள் ஒர்க் ஆகும் இனிஷியலாக. மிச்சம் இதில் சிரிப்பாங்க, ஆனால் கம்மியாக சிரிப்பாங்களா இருக்கும். இதை அடித்து மாற்றி ரீரைட்டிங் தான் சார். பெரிய மந்திராவே இல்லை, ரீரைட்டிங் அண்ட் இட் வில் அது ஸ்லோவாக நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் திருப்பி அடித்து எழுத பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதுவே நேச்சுரலாக இட் வில் பிகம் மோர் ஃபன்னியர். அந்த மாதிரி நல்லா ஒர்க் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோன்னா கமர்ஷியலாக டிக்கெட்டட் ஷோஸுக்கு கொண்டு போவோம். ஸோ இங்கே 10 பேர் 20 பேர் பண்ணுறது அங்கே 100, 200, 500, 1000 அந்த மாதிரி ஒரு பெரிய ஷோஸ் பண்ணும்போது இதாகுது, கமர்ஷியலாக வயபிள் ஆகுது. ஒரு ஷோனா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாக அதை எழுதி பர்ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் ஒரு ஷோ ரெடி பண்ண. ஸோ எப்படியுமே அவங்களுக்கு தனி ரிஹர்சல்னு இருக்காது, அவங்களே போய் பண்ணுறது தான். இல்லை அவங்க இப்போ தனியாக சொல்லி பார்த்துக்கிறதுலாம் உண்டான்னு கேட்குறேன். அது ஒவ்வொருத்தர் ப்ரிஃபரன்ஸு. நான் பண்ண மாட்டேன். சிலர் கண்ணாடி முன்னாடி நின்றுலாம் சொல்லிட்டுலாம் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணா நகரில் ஒரு ஓப்பன் மைக் இருக்கும் சார், சாலிகிராமத்தில் ஒன்று இருக்கும், அடையாரில் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஏரியாவாக போய் 10 பேர் 5 பேர் 10 பேர் 20 பேர்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்க எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடம் ஒர்க் ஆகுது, இந்த இடம் ஒர்க் ஆகுதுன்னு. ஒர்க் ஆகிறத மட்டும் சேகரித்து பெரிய ஆடியன்ஸ் கிட்ட போய் பர்ஃபார்ம். இப்போ அந்த 10 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது அங்கே நார்மலாக சாப்பிட வந்தவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறவங்க யாருன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்டேயே அந்த ஜோக் ஒர்க் ஆகிடுச்சுன்னா, அப்போ டிக்கெட் போடும்போது இவங்க இன்னார் தான் பண்ணுறாங்க, அவங்க ரசிகர்கள் அந்த மாதிரி வரும்போது அது இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். நல்ல ஜோக்ஸ் வந்து ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த கண்டென்ட் மாறும் சார். உங்களுக்கு முன்னோடியாக இருந்த இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடியனில் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க உங்களுக்கு? அலெக்ஸ் சார் ரொம்ப பிடிக்கும் சார். அலெக்ஸ் இன்றைக்கும் சூப்பர். அவர் கொஞ்சம் மியூசிக்கல் பிளண்டாக. ஆமாம், ஆனால் அவருக்கும் எனக்கும் நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது மியூசிக் எனக்கு பாடலாம் வராது. ஸோ நான் வெறுமே நடித்து காட்டுவேன், ஜோக் சொல்லிடுவேன். மற்றபடி இன்ஸ்பிரேஷன்னா எல்லாருமே ஒர்க் எத்திக்காக எல்லாருமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் தான் சார். எழுதுறது
ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை ரீரைட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுன்றதே அவங்க கொடுத்த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அந்த வகையில் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. எனக்கு வந்து நம்ம செட்டில் இவங்க அலெக்ஸ் சார் தான் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். பட் ஸ்டைலாக நாங்கள் 2 பேரும் ரொம்ப வித்தியாசம். எனக்கு வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டப் காமெடியன் ஒருத்தர் இருக்க டேவ் ஷெப்பல்னு, அவரது ரொம்ப பிடிக்கும். அவரை தழுவி நிறையா அவர் ரொம்ப சமுதாய கருத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ஜோக் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை. ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடியனா பாப்புலராக வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக இருக்கணும் அவர்கிட்ட நீங்கள் நினைக்கிறீங்க? மானோ ரோஷோ சூடு சொன்ன இருக்கு அது இல்லை சார். நம்மளுக்கு காமெடியன் வந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே ஜோக்காக தான் ஆகும். அதாவது ஒரு ரொம்ப பெரிய இன்னொரு பேரழிவு சமுதாயத்தில் நடந்தாலுமே என் வேலை அதை பற்றி சொல்லி ஏதாச்சும் சிரிக்க வைக்கிறதா தான் இருக்கும். அதனால எல்லா ரூல்ஸுக்குமே அப்பாற்பட்டு தான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் யோசிக்கணும். அதனால அதான் முதல்ல ஒரு இடத்துக்கு போய் நம்ம பேசுகிறோம் சார், மேடையில் ஏறி பேசுகிறோம், சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறோம். அதில் சிரிக்காமல் அவனுக்கு இருக்க போகிறானுங்க சில டைம்ஸ். அதுவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். முதல்ல அதை பழகணும்ல. நான் இப்போ நான் எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு ஒரு மேடைக்கு போய் அவன் சிரிக்காமல் அமைதியாக இருப்பானுங்க. அப்போ தான் சார் ஜோக் சொல்லிட்டீங்களான்னு அவனுங்களே பாவப்பட்டு சிரிச்ச நாட்கள்லாம் உண்டு. ஸோ அதையெல்லாம் தாங்கணும். அதையெல்லாம் தாங்கி ஸ்லோவாக வரும்போது நிஜமாலே மானரோச சூடு சொன்ன போயிடும் ஒரு பாயிண்டில். இந்த ஸ்டேஜ் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டாலே போதும். மற்றபடி கமர்ஷியலாக பெருசாக வர்றதுக்கு வந்து ஸ்டாண்டப் கமெடியனான்றது இல்லை, எப்படி நம்மளை இன்டர்நெட்டில் எந்த மாதிரி நம்மளை செல் பண்ணிக்கிறோம், என்ன மாதிரி கண்டென்ட் போடுறோம், அதெல்லாமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்டேருந்து எடுத்துக்கிறது தான். ஸ்டாண்டப் காமெடினா இவ்வளோ தான். நீங்கள் பல ஷோஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சோதனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்களா? ஆமாம், எப்பயுமே வரது தான் சார். ஒரு ஷோலலாம் என் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பேராசைப்பட்டு ஒரு 500 பேர் இருக்க வேண்டிய ஹாலில் 700 பேர் உட்கார வச்சுட்டாங்க. நாங்களும் அன்றைக்கி தான் போகிறோம். ஹால் நான் செக் பண்ணலை. போகும்போது அரை மணி நேரத்தில் தெரியுது ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. எனக்கு முன்னாடி ஒருத்தன் போய் ஒரு 15 நிமிஷம் பண்ணிட்டு வருவான். நான் அப்புறம் 1.5 மணி நேரம் பண்ணணும். அவனை பேச விட மாட்றாங்க. அவன் போயிட்டு 2 நிமிஷத்தில் வெளில வந்துட்டான்னா பர்ஃபார்ம் பண்ண விட மாட்றாங்கன்னா, சரி நான் உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணால் கடைசி ரோல்னு எந்திரிச்சு நிறுத்தப்பா ஒன்றும் கேட்கலன்னா கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஆன் தி ஸ்பாட் யோசித்து நான் இறங்கி நடந்து போய் அந்த எந்திரிச்சு போகிறவங்க கிட்ட நின்று அந்த ஷோ பர்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஸ்டேஜுக்கும் அவங்களுக்கும் நடந்து பர்ஃபார்ம் பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே நடந்தேன். ஏன்னா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகிற வரைக்கும் இப்படி மெயின்டைன் பண்ணி அப்புறமா ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஷோவை வெற்றிகரமாக முடித்தேன். ஸோ இந்த மாதிரி அனுபவங்களும் வரும் லைவ் ஷோஸில். எப்படி ஒரு ஷோன்றது எப்படி அன்னைக்கான சேலஞ்சஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். மழை பெய்யலாம், டிராஃபிக் ஆகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கலாம் ஷோ ஃபுல்லாக. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அன்றைக்கி எப்படி அதை சமாளிக்கிறோன்றது தான் லைவில் முக்கியமான விஷயம். ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்களா, இதுக்கு வந்து கண்டென்ட் முதல்ல எங்கேருந்து டிசைட் பண்ணுவீங்க? எதை பண்ணலாம், இன்னைக்கு யாரை காலி பண்ணலான்றதை எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம வீட்டில் நடக்கிறத வச்சு தான் மேக்ஸிமம் போடுவாங்க. இப்போது நம்மளுக்கு ரிலேட் ஆகிறது தான். இப்போ எல்லாத்துக்குமே அது ரிலேட் ஆகுமா தெரியாது. நம்ம போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இத்தனை பேத்துக்கு அது ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நடக்கிறது நம்மளை சுற்றி. எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய அளவில் கிளிக்கான வீடியோ? பேட்டர்ன் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி அந்த ஸ்டூடியோக்குள்ளே நின்று 4 பேர் எப்படி இந்த பாட்டை பாடியிருப்பாங்கன்னு காமெடியாக பண்ணுறது. ஜாலியோ ஜிம்கானா பாட்டிலேருந்து ஆரம்பித்தோம். அப்போவே சூப்பராக இருக்குது, எப்படி இதை பண்ணீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இத்தனை இசைக்கலைஞர்கள், இத்தனை இசையமைப்பாளர்களை வந்து போட்டு புரட்டி தள்ளுறீங்க அவங்க வீடியோவில். எதிர்வினையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருமே என்ஜாய் தான் பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணுறாங்க. யாருமே வந்துட்டு நாங்கள் அதுதான் பெரிய விஷயம். நிறைய பேருக்கான். அனிருத் சார் வந்து இப்போ எங்கள் அவரை மேடையிலேயே வேறு சொல்லிட்டார். அவர் நமக்காகவே ஒரு கோட்டா வேறு உண்டு அனிருத்துன்ட்டு. அனிருத் சார் வந்து எங்கள் வீடியோஸ்லாம் கமெண்ட்லாம் பண்ணுவார். அவர் பாட்டு எடுத்து பண்ணோம்னா அது கமெண்ட் பண்ணுவார். ஜிவி பிரகாஷ் குமார் சார் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஐயோ பாட்டுக்கு.